இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 37, அவா அறுத்தல். இதுதான் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி குறள். குறள் எண் 370. ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆறா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒரு காலும் நிரம்பாத இயல்பினையுடைய அவாவினை ஒருவன் நீக்குமாயின் அந்நீப்பு அவனுக்கு அப்பொழுதே எஞ்ஞான்றும் ஒரு நிலைமையான இயல்பை கொடுக்கும் என்கிறார். அதாவதுங்க, ஆசைக்கு எல்லையே இல்லைங்க. ஒரு பொருள் மீது ஆசை வைத்தால் மற்றொரு பொருள் மீது ஆசை வைப்பான். இப்போ ஒரு செல்வம் கிடைத்து கொண்டே இருந்தால் அது மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவான். இப்படி ஆசைக்கு அளவே கிடையாது. அதாவது இந்த ஆசையால் ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி அலையும் அமைதி இல்லாத, ஒரு இன்பம் இல்லாத, அமைதி இல்லாத, இன்பம் இல்லாத வாழ்க்கையே அமைகிறது. அதாவது இந்த ஆசையே உயிரானது திரும்ப திரும்ப உலகில் பிறந்து உழல காரணமாக உள்ளது. என்றுமே நிரம்பாத இயல்புடைய இந்த ஆசையை நீக்கிவிட்டால், நீக்கிய உடனே என்றும் மறவாத பெருநிலையை அது நல்கும் என்கிறார். என்ன, அதாவது ஆசை அளவே கிடையாதுங்க. அந்த ஆசையே அளவே கிடையாதுன்னு சொல்லல, என்றுமே அந்த ஆசையை கடைசியில் நிறுத்திட்டான்னு வைங்க, அன்னைக்கே அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்குமுங்க. அவர் ஆசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். ஏன்னா புத்தகம் அத்தால சொல்கிறாரு. அதனால தான், அதாவது இது மட்டும் இல்லைங்க, பொருளை வாங்குவது, செல்வந்தராகுவது, இது மட்டும் இல்லை ஆசை. இப்போ ஒருவன் இவர் என்ன சொல்கிறார், ஏற்கனவே சொல்லியிருக்காருங்க. புகழ் என்ற ஒரு அதிகாரத்திலே, தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலா தோன்றின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்கிறார். அடுத்து இன்னும், அப்போ தோன்றின்னு தோன்றும் போதே புகழோடு தோன்றும் அப்படி கிடையாது. அவர் என்ன செய்வாங்க, அவர் ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் ஆகிட்டார்னு வைங்க, அவர் பலருக்கு ஈதல் செய்தால் அது அவருக்கு பெருமை. அதான் தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலால் தோன்றிலும் தோன்றாமை நன்று, தோன்றவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஈதல் இசைப்பட வாழ்தல், அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு, இதில் அதுவும் அது வருது. அதனால் புகழோடு வாழ வேண்டும். புகழ்னா என்னென்னா, சில பேர் என்ன செய்வான்னு தெரியுமா, புகழுக்காக, அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க. அந்த கட்டுரையை அது திருமணரில் என் பார்வையில் வந்திருக்கும். அந்த கட்டுரையை எடுத்து அனுப்புவான். இந்த மாதிரி மலரும் நினைவுகள் போட்டு, ஏங்க இதை பார்க்குறதுக்காக நமக்கு டயம் இருக்குது. நம்ம இல்லைன்னா இது மாணவ செல்வங்களுக்காக நான் இதையே ஒருத்தர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏங்க இதை எதுக்கு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன் திருவள்ளுவர் மன்றம் இருக்குல்ல, காலேஜ் ஹவுஸில் அவன் உறுப்பினராக இருக்கான். உறுப்பினர் மட்டும் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கான். அப்போ இப்படிலாம் மனிதர்கள் இருக்காங்க, என்ன செய்கிறது. காலேஜ் ஹவுஸில் அவர் மணிமொழியனார் இருக்கார்ல, அவர் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு திருக்குறளை படித்து விட்டு, திருக்குறளை பரப்பி விட்டு, திருக்குறள் செம்மலாக அவர் அங்கே திருக்குறள் செம்மலாக இன்றும் அவருடைய மகன் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். எப்பப்போ நான் நேரம் கிடைக்குதோ அப்பப்போ மீட்டிங், சங்க கூட்டம் போட்டு அதுக்கு மேலே ஒரு இடத்தையே ஒதுக்கி இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காரு. அன்னைக்கு சாப்பாடும் போடுறாங்க, டிஃபனும் போட்டு செஞ்சிட்ருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இதில் இருந்துக்கிட்டு இப்படி சில பேர் இருக்காங்க. அதுவும் புகழ் நினைக்கிறான். தோன்றின் புகழோடு தோன்றுக, அதெல்லாம் தோன்றின் தோன்றாமைன்னா அது புகழ் கிடையாதுங்க. அதாவது இன்னொரு குறளும் இருக்குது, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அதாவது ஒரு அறிவுடையவனுடைய அவனுடைய வீட்டில் செல்வம் நிறைந்திருந்தால்
அது ஊருணி கிராமத்திலே ஊருணி இருக்கும். நான் கிராமத்தில் பிறந்தவன், எனக்கு ஊருணி தெரியும். அந்த எங்கள் அம்மா அந்த ஊருணியில் போய் தண்ணி எடுத்துக்குவோம். நல்ல தண்ணியே இருக்கும். அது நல்ல தண்ணி ஊருணி யாரும் எதுவும் செய்யக்கூடாது. அந்த எடுத்துகிட்டு வந்து தேத்தாவதை போட்டு தேத்தி வைப்பாங்க. அந்த ஊருணியை தண்ணி எவ்வளோ குடிக்கிறோமோ அது மாதிரி அறிவாளியினுடைய செல்வம், அறிவு உடையவனுடைய செல்வம் இருந்தால் அவன் பிறருக்கு கொடுத்து உதவுவான். அதுதாங்க புகழ். இதெல்லாம் படித்து தெரிஞ்சிக்கிற வேண்டியது இருக்குது. உண்மையிலே நமக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க. சும்மா நீங்கள் நம்ம ஹைஸ்கூலில் இதில் படிப்போம், ஆரம்ப பாடசாலையில் சொல்லுவாங்க, ஒரு 20 குறளை 30 குறளை எடுத்து சொல்லுவாங்க. அதுதான் படித்து படப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுன்னு சொல்லுவாங்க. உண்மையில் அது கிடையாது. இதை படித்தா தான். ஏன்னா ஒருத்தர் கேட்டிருக்காங்க, அவன் என்ன சொல்கிறான்னா, ஏங்க இதை சொல்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு இதில் என்ன இருக்குது, ஏன் இதை சொல்கிறீங்க டெய்லி அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன செய்வான்னா, தினந்தோறும் ஏதாவது ஒன்று எழுதிட்டுருப்பான். அதை ஒன்றுமே இருக்காதுங்க. அதை போய் அவன் பெருசாக நினச்சிக்கிட்டு, ஆனால் அதில் அவன் சர்டிஃபிகேட்டே வாங்கிட்டான். அவன் அப்படி விவரமான மேமன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் அடுத்தவனை நம்ம கெடுக்கக்கூடாது, அடுத்தவனையும் கெடுக்கக்கூடாது. வாழ்க்கையில் நம்ம முடிந்த அளவு நம்மள்கிட்ட இருந்தால், செல்வம் இருந்தால், நீங்கள் செல்வம் இருந்தால் வறியவருக்கு கொடுத்து உதவ வேண்டும். அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடைசியில் இது ஆசை கூடாது, ஆசையை வெறுக்க வேண்டும். அது நீங்கள் அந்த பெரிய மிகப்பெரிய பொருள்களெல்லாம் வாங்கி பெரிய வீடு மாளிகை கட்டி அதில் புகழ் கிடையாது, அது புகழே இல்லை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் என்ன தோன்றி புகழோடு தோன்றுகள்லாம் எதை சொல்கிறார்களாம், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. அதைத்தான் அவர் சொல்கிறார். இதெல்லாம் படித்தோம்னா தெரியுது. உண்மையிலே எனக்கெல்லாம் முதல்லலாம் தெரியாதுங்க. நான் ஆரம்ப பாடசாலத்தில் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே அவன் அது மட்டும் இல்லை, என்ன எழுதுறாங்க, அடிப்பிரளாது எழுதுகன்னு சொல்லுவாங்க. அப்படியே மார்க் கிடைக்கும். இதுக்காகவே மனப்பாடம் பண்ணி அடிப்பிரளாமல் எழுதி அப்படியே மார்க்கையும் வாங்குவோம். தமிழில் மார்க் நிறையா இருக்கணும்னு சொல்லிட்டு. அது கிடையாது. இதை படித்த உடனே தான் நம்மளுக்கு திருக்குறள் அவன் கேட்குறான். அவன் என்னென்னா, சும்மா ஒரு கட்டுரை எழுதியிருப்பான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தினமலரில். அதை மலரும் நினைவுகள் போட்டு இப்போ அனுப்புவான். நான் ஒரு நாள் உடனே இப்போ தினமலரில் மறுபடியும் இப்போ வந்துருச்சு இப்போ இருக்குன்னு கூட கேட்டிருக்கேன். அந்த மாதிரி மனிதர்கள்லாம் இருக்காங்க. அவங்கள நம்ம மாற்ற முடியாதுங்க. ஏன்னா அவன்கிட்ட இறைபக்தியும் கிடையாது. அவனை எப்படி நம்ம மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? அவனாக மாறினானோட அவனாக தன்னுடைய மனசுக்கு பட்டு நாம் நல்லவனாக வாழ வேண்டும், இந்த உலகத்தில் நாம் நல்லவனாக வாழ வேண்டும், தோன்றி புகழோடு தோன்றுக அத்திலா தோன்றில் தோன்றாமை நன்று என்ற திருவள்ளுவர் வழியில் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தால்தான் அவன் நல்லவனாக இருக்க முடியும். அதுவரை அவன் நல்லவனாகவே இருக்க முடியாதுங்க. அவன் வேணால் நினச்சிட்டு இருக்கலாம், நமக்கு இதில் இருந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு பதக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். கலெக்டர்கிட்ட போய் காமிக்கலாம், கலெக்டர்கிட்ட பாருங்க எனக்கு விருது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இது கிடையாதுங்க. அது கிடையவே கிடையாது. அது பெரிய இதே கிடையாது. அதனால் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்லதை மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினந்தோறும் ஒரு குறளை படியுங்கள். அந்த குறள் வழியில் தாங்கள் நடங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல நீங்கள் ஆர்வ பாடசாலை படிக்க அது குறள் இல்லை. நீங்கள் திருக்குறள் புக்கே வாங்குங்க, நீங்கள் மூவா புக்கே வாங்குங்க. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. நீங்கள் இப்போ இது பரிமேலழகர் உரை தான் சூப்பர் அருமையான இருக்குது. ஆனால் பரிமேலழகர் உரை கொஞ்சம் உங்களுக்கு படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்காக மாணவ பருவத்தில் மூவா உரை வாங்குங்கள், படியுங்கள், நல்லபடியாக வாழ்க்கை அமையும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம்.